தாய் தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளில் நான் கடற்கரை பகுதிக்கு வந்திருக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் கடலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கரையை இருந்து விலையை இழுத்து கொண்டு வந்தாங்க. என்னன்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லி தான் வந்திருந்தேன். என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த விலையை கழுவுறதுக்காக இந்த பார்த்தீங்கன்னா விலை கடலுக்கு ஏற்கனவே படுத்த ஒரு விலையை அதுக்கு ஊற்ற மாதிரி ஒன்று இருக்குது மூத்தையல் சேருக்க விழுந்து அதை கழுவுற விதமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கரையிலிருந்து ஒரு தலைப்பை கடலுக்கு இழுத்து அந்த கடலுக்கு இழுத்த தலைப்பை திருப்பி இன்னொரு ஆள் கரையை இழுக்குது. அது மூலமாக அந்த தண்ணிக்கு அலசப்பட்டு அந்த ஊற்றியெல்லாம் போயிடும். பாவம் இந்த மாதிரிலாம் இழுக்கினவன்னு சொல்லி இவர் அந்த கழுவின வெளியே பார்த்தீங்கன்னா இழுத்து கொண்டு இருக்கிறார். இந்த வேலையில் கொஞ்சம் ஊற்ற இருக்குது. இந்த வேலை கடலுக்காக போயிட்டு கடலுக்குள்ளே அவர் இழுத்து கொண்டு இருக்கிறார். அந்த வழியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கழுவின வேலையை அவர் இழுத்து கொண்டிருக்கிறார். இப்படி ஒவ்வொரு வேலையும் இழுவட்டு கொண்டு இருக்குது. என்னோட காசு இருந்தது காய்ச்சிட்டே உடம்பு போக மாட்டேன். ஏஞ்செல்லாம் சொல்ல போட்டு காய்ப்பாங்க நான் போயிட்டேன். நீங்கள் யோசிக்கலாம் என்னதுக்கு இப்படி கம்பான் மாதிரி இழுத்து கொண்டிருக்கீங்கன்னா சீரான முறையில் இழுக்கலுன்னு சொல்லி இந்த முறையில் இழுத்து கழுவிட்டு திரும்ப சீரான முறையில் இந்த வேலையை ஏற்றுவினா கழுவுறதுக்கு ஈஸிக்காக நார்மலாக இழுத்து போட்டு கொண்டிருக்கிறார். அந்த போட்டுக்கு காமைக்கு தான் கிளை கேட்டான் என்னையே. என்ன மீன்கள் இருக்குது கொத்தி போடும். பாப்போம் என்ன மீன் இருக்குன்னு சொல்லி. என்ன அலுவல் தம்பி, மீனெல்லாம் கொத்தக்கூடாது. மெட்டா கடையெல்லாம் மீனெல்லாம் உள்ள மூடி வச்சிருக்கிறேன். நெத்திலி குழம்பு வாடை பார்த்தீங்கன்னா கண்ணாடி வேறு அது இதுன்னு சொல்லி இருக்கு. இங்கால நான் மரம் எழுத்து கொடுத்தேன். மீன் தாரதுக்காண்டி கூப்பிடினா போய் மீனை வண்டி கண்டு வருவோம். அண்ணன் பார்த்தீங்கன்னு சொன்னால் பங்கு வச்சு வச்சுக்கார். 3 பேர் இழுத்தது 3 பேருக்குரிய பங்கு. மரம் எடுத்தாலே ஆள் கூப்பிட்டு கொண்டு இருக்கிறார். நாங்கள் எங்களை பங்கு எடுத்து கொண்டு போவோம். பார்த்தீங்கன்னா விலையில நான் சுற்றி எடுத்துட்டேன். ஷாப்பிங் பேக் கொண்டுறையில் அதனால் விலைக்க போட்டு சுற்றி எடுத்துட்டேன். அப்படியே பழைய இழுத்து வந்தால் கிட்டத்தட்ட இழுத்து முடியுது விலையெல்லாம் கழுவி.